ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாலி ட்ரிப். நாம் சிக்மங்களூர் ட்ரிப்பு 3 நாள் பிளான் பண்ணியிருந்தோம். அதில் 2வது நாள் வந்து முல்லைநகிரி, பாபா புத்தங்கிரி, பட்டர் மில்க் ஃபால்ஸ் இந்தமாரி இடங்களுக்கெல்லாம் போய் பார்த்துட்டு ஒரு அட்வென்ச்சரஸ் ட்ரிப்பு போன ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட நம்ம ரூமுக்கு திரும்பி ரிட்டர்ன் ஆகிட்டோம். 3வது நாள் நம்ம ஐங்கரை லேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. இது சிக்மங்களூர் டவுன்லேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஆனால் ரொம்ப பியூட்டிஃபுல்லான இடம். இப்போ அந்த இடத்த தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். சிக்மங்களூர் அப்படின்னோன்னா நிறைய பேருக்கு ஞாபகம் வர்றது சாகச பிரியர்களுக்கான ஒரு இடம் அப்படிங்கிறது தான். இது எந்த அளவுக்கு சாகசம் இருக்கோ அந்த அளவுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸாகவும் இருக்குது. இங்கே ஏகப்பட்ட லேக் வந்துருக்கு. அதில் ரொம்ப முக்கியமான லேக் தான் இந்த ஐங்கரை லேக். இது சிக்மங்களூர்லேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த லேக் இருக்குது. இந்த லேக்கோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சக்கரப்பட்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் மெயின் ரோட்டில் இருக்குது. சக்கரப்பட்னாலேருந்து லெஃப்ட்டு நம்ம உள்ளுக்குள்ளார எடுத்தோன்னா ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த பியூட்டிஃபுல் லேக்கை வந்து நம்ம ரீச் பண்ணலாம். போகிற இடம்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. வாங்க இப்போ நம்ம அந்த லேக்குக்கு போகலாம். இன்றைக்கி நம்ம சிக்மங்களூரில் லாஸ்ட் டேயில் இருக்கோம். இன்றைக்கி மதியம் ஆக்சுவலாக 2:30க்கு நான் பஸ் புக் பண்ணியிருக்கேன் கேஎஸ்ஆர்டிசியில். ஸோ அதுக்கு முன்னாடி பக்கத்தில் ஏதாவது ஒரு இடம் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு விசாரித்தப்போ சொன்னாங்க ஐங்கரை லேக் அப்படின்னு சொல்லிட்டு சிக்மங்களூர்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு வரலாம் அப்படின்னாங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் இடம் அப்படின்னாங்க. சரி, அதனால் அந்த லேக் பார்க்கறதுக்காக தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். வில்லேஜ்குள்ளார பூந்து ஃபாரஸ்ட் மாரி இருந்தது. உள்ளுக்குள்ளார வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ நம்ம ரீச் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் வந்து இந்த லேக்கு. இருக்கோ லேக்கோட கம்பேர் பண்ணும்போது இது நல்ல பெரிய லேக்காகவே இருக்குது. அங்கேயே சொன்னாங்க ஓவர்ஃபுல்லாக இருக்குது லேக்கு அப்படின்னுட்டு. அதேமாரி பார்க்கவே ரொம்ப ரம்யமாக இருக்குது. ஃபுல்லாக ஓவர்ஃபுல்லானதுனால ஃபுல்லாக தண்ணியாகவே இருக்குது பார்க்குற இடம்லாம். ஆக்சுவலாக இங்கே போட்டிங் உண்டா. இப்போ இந்த கோவிட் சுச்சுவேஷனுங்கிறதுனால போட்டிங்லாம் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்தமாரி இடம்லாம் இருந்ததுன்னா நம்மளுடைய பாரம்பரிய சம்பிரதாயப்படி வீட்டிலேருந்து நல்லா கட்டு சோறை கட்டிட்டு வந்து நல்லா அப்படி ஓரத்தில் நிழலாக பாருங்கள் மரத்தடிலாம் இருக்குது. நல்லா சூப்பராக இருக்கும். அங்கே ஒரு கட்டை கூட இருக்குது. அங்கே உட்காந்து அருமையாக சாப்பிட்டாமா போனோமான்னு இருக்கலாம். இன்றைக்கி என்னென்னா நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக கிளம்பி போகணும். மணி இப்போவே வந்து 11 ஆகிடுச்சு, 11:10. நான் ஒரு 1 o'clock அங்கே சிக்மங்களூரில் இருக்கணும். போய் சாப்பிட்டுட்டு மார்னிங்கே வந்து செக் அவுட் பண்ணிட்டேன். இந்த லொக்கேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது. என்னால் லைஃப்பில் மறக்கவே முடியாத அளவுக்கு ஒரு அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட்டாக தான் இந்த சிக்மங்களூர் ட்ரிப் எனக்கு இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு போகிற இடமெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பாருங்கள், இங்கே ஆக்சுவலாக ஒரு செக் டேம் மாதிரி கட்டியிருக்காங்க லேக்கில். எவ்வளோ பெரிய லேக் பாருங்கள். அந்த பேக்ட்ராப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹில்லுக்கு கீழே வந்து ஒரு பெரிய லேக்கு. இப்போ வந்து போட்டிங் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்களாம். ஸோ இப்போ கீழே பார்த்தீங்கன்னா அந்த செக் டேமில் தண்ணி வழிஞ்சு போகுது பாருங்கள். இதில் எல்லாம் குளிக்கிறாங்க ஜாலியாக டைவ் அடிச்சுட்டு. பார்க்கும்போது நமக்கும் குளிக்கணும் போல இருக்குது.
நாம் இன்றைக்கி ஐங்கரன் லேக் வந்திருந்தோம். வந்து நம்ம ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக எல்லாம் கவர் பண்ணியாச்சு. ரொம்ப பியூட்டிஃபுல்லான லேக் பாருங்கள். என்னோடய பேக்ராப்பில் ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு டைம் ஆகிடுச்சுங்கிறதுனால கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக பார்த்துட்டு நான் கிளம்புறேன். இன்னும் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருந்தால் இன்னும் ஒரு 2 hours கூட நம்மளால் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அந்தளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான லேக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். until then bye.